இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிற ஆலோசனை என்னன்னா, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எப்படி மன்னிக்கணுமா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மன்னிச்சது போல. ஹல்லேலூயா. நம்ம அந்த பாவ சேற்றில் இருந்து இந்த உலகத்துல கரைப்பட்டு போய் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இரத்தத்தை சிந்தி உங்களுடைய எல்லா பாவத்தையும் அவருடைய ஜீவனை கொடுத்து மன்னிச்சார் இல்லையா? அந்த மன்னிப்பு உங்களுக்கு வேணும். அதாவது யாரு என்ன செஞ்சாலுமே மன்னிக்கிற இருதயம் உங்களுக்கு வேணும். வீட்டில் நீங்களாம் மன்னிக்கிறீங்களா? உங்களை நீங்களே நிதானிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்க உங்க கணவரிடத்துல எப்படி, மனைவியின் இடத்துல எப்படி, பிள்ளைங்கள் இடத்துல எப்படி, பெற்றோர் இடத்துல எப்படி நீங்க ஒருவர் மன்னிக்கிறவங்களா இருக்கீங்களா? நீங்க செய்யாத தப்ப செஞ்சாலுமே, நீங்க செய்யாத தப்ப செஞ்சதாட்டு மற்றவங்க குற்றம் சாட்டினாலும் நமக்கு அந்த இருதயம் இருந்தா இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது இல்லையா? ரோமர் 8:29 சொல்லுது, அழைக்கப்பட்ட எல்லாருமே முதற் பேரான குமாரனாகிய கிறிஸ்து இயேசுனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறதுக்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவன் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார். அந்த சாயலை மனுஷன் இழந்துட்டான். அதை திரும்ப கிறிஸ்து இயேசு என்ன பண்றாரு? அவருடைய வசனம் என்னும் வித்துனால நம்ம ஒவ்வொருத்தரையும் ஜெனிப்பிச்சு அவருடைய சாயலா மாற்றி இருக்காரு இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஏன் இந்த மன்னிக்கிற சுபாவம் இல்லை? ஏன் இல்லைன்னா நம்மளால அந்த காரியத்தை மறக்க முடியல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே. இப்போ கணவர் மனைவி, இதில் இப்போ மனைவிகளை எடுத்துப்போம். இப்போ மனைவி தான் அதிகமாக சர்ச்சஸில் இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ கணவர் செஞ்ச தப்பை உங்களால் ஏன் மன்னிக்க முடியல? ஏன் மன்னிக்க முடியலன்னா, அவர் செஞ்ச காரியங்களை உங்களால் மறக்கிறதுக்கு முடியல, அதனால உங்களால் மன்னிக்க முடியல. அவர் செஞ்ச காரியங்கள் உங்கள் நினைவில் அப்படியே திரும்ப 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 வரனால உங்களால் மன்னிக்க முடியாமல் போகுது இல்லையா? அவர் செஞ்ச தீங்கு, உங்களை தப்பா திட்டினதோ இல்லை சமையல் சரியில்லைன்னு சொன்னால் அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க முகத்தை இருகலாக வச்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ கவுன்சிலிங் வரவங்க ஃபோனில் பேசும்போது சொல்லுவாங்க, அவர் எப்படி நான் மன்னிக்கிறது, இப்படி பண்ணிட்டார் அப்படின்ட்டு. அதனால் சொல்கிறேன் இல்லையா? ஏன் நமக்கு அந்த மன்னிக்கிற கிறிஸ்து இயேசு மன்னிச்சது மாதிரி மன்னிக்க முடியலன்னா, நம்மளால் அவர் செஞ்ச காரியங்களை மறக்க முடியல இல்லையா? அப்போ ஏன் இதை மறக்க முடியலன்னா, நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நம்மக்கிட்ட அன்பு இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஏற்றுக்க முடியல. நம்மக்கிட்ட அன்பு இல்லைன்னா அன்பினுடைய தன்மையை திரும்ப கூட நம்ம ஒரு தடவை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:4 இருந்திருக்கு, அன்பு நீடிய சாந்தமாக இருக்குமா? நம்மக்கிட்ட அந்த சாந்தம் இருந்தாலே எந்த பிரச்சனையுமே வீடுகளுக்குள்ள குடும்பத்துக்குள்ள வராது இல்லையா? அப்போ அந்த இடத்துல நம்ம விழுந்து போயிடும். சாந்தங்கிறது அந்த பேஷியன்ஸாக இருக்குது. எப்படின்னா, சமாதானம்னா பீஸ் சொல்லுவாங்க. இது பொறுமையாக அப்படியே காத்துட்டு வெயிட் பண்ணி என்ன நடந்தாலும் அப்படியே இருக்கிறது தான் சாந்தம் இல்லையா? சரி, அன்பு நீடிய சாந்தமும், சாந்தத்தில் நீடிய இல்லையா, எக்ஸ்டெண்ட் பண்ணி சஸ்டெயின் பண்ணி வர சாந்தம். அன்பு நீடிய சாந்தம், தயவு இருக்கு. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, சகலத்தையும் தாங்கும். எப்படி? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். நம்ம பிள்ளைங்க சொல்ற விஷயத்தை நம்மளால விசுவாசிக்க முடியுதா? அவன் பொய் தான் சொல்கிறான். நம்ம ஆல்ரெடி அவன் செஞ்ச காரியத்தை மறக்காததுனால அது மைண்டுக்குள்ளே இருந்து நம்ம நிர்ணயிக்கிறோம் இல்லையா? அப்போது நமக்குள்ளே என்ன, எல்லாத்தையும் பிள்ளைங்க சொல்கிறது கூட, சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டுமே, பிள்ளைங்க மேலே கூட நமக்கு உள்ள விசுவாசம் போயிடுச்சு. ஒரு டீச்சர் பையனை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா ஸ்கூலில், நம்ம பையனை தான் திட்டுறோம் இல்லையா? ஆமாம், இவன் செஞ்சுருப்பான், இவன் பொய் சொல்கிறவன் தான், இவன் அடிச்சிருப்பான், திட்டி இருப்பான் அப்படின்ட்டு. நமக்கு ஏன் பிள்ளைங்களை விசுவாசிக்கிறது இல்லை? தனியாக கூப்பிட்டு கேட்டால், இல்லை அம்மா அவன் தான் தப்பு பண்ணான்னு பையன் சொன்னான், அப்போவுமே நம்ம நம்புறதில்ல. பெத்த பிள்ளைங்க மேலே கூட நமக்கு அன்பு இல்லாதனால அந்த அன்பினுடைய தன்மையில் இருக்கிற விசுவாசம் இருக்க மாட்டேங்குது. சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவக்கிட்ட அவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாருன்னா 100% அன்பாக இருப்பார். ஆனால் அந்த அன்பு நம்ம கூட இல்லாதனால நம்ம மற்றவங்க செய்கிறத மறக்க முடியல.
மறக்க முடியாதனால நம்மளால ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க முடியல. மன்னிக்க முடியாதனால வீட்டில் சமாதானம் போகுது, சந்தோஷம் போகுது. மொத்தத்தில் ஒரு நரக வாழ்க்கையை வீட்டுக்குள்ளேயே வாழ்கிற சூழ்நிலை பல குடும்பத்தில் இருக்குது. இப்போ இருக்கிற அந்த என்ன சொல்ற 2000க்கு அப்புறம் இருக்கிற பல ஃபேமிலிகளுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கேட்குற நம்ம தேவனுடைய ஆலோசனை என்னன்னா, நீங்க மன்னிங்க இல்லையா? எப்படி மறக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ தீமையை நன்மையினால வெல்லு அப்படின்னு வசனம் இருக்கு இல்லையா, ரோமர்ல எழுதி இருக்கு. அப்போ அந்த தீமையான காரியங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறனால உங்களால் மறக்க முடியல, மறக்க முடியாதனால மன்னிக்க முடியல இல்லையா? அதை எப்படி நீங்கள் மறக்கணும்னா, அவங்க இப்போ ஹஸ்பண்டே எடுத்துப்போமே, புருஷன் உங்ககிட்ட அன்பா பேசுனது, பார்த்தது, பழகுனது, உங்களுக்கு வாங்கி கொடுத்தது, இதை அதிகமாக உங்கள் மைண்டுக்குள்ள யோசிக்க 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 அந்த தீமையான காரியங்கள் அப்படியே செட்டில் ஆகும். நன்மையான காரியங்கள் உங்களுடைய சிந்தனையில் மேலோங்கி இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய விசுவாச கண்களில் உங்களுடைய குடும்ப உறவுல தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிச்சு உங்கள் கணவரையோ பிள்ளைங்களோ அப்படி அந்த என்ன சொல்றது நன்மையினால வென்று அந்த பார்வை உங்களுக்கு இருக்கும்போது நிச்சயமாகவே நீங்களும் கிறிஸ்து இயேசு உங்களுக்கு மன்னிச்சது போல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க நிச்சயமாகவே முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.